தம்பி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஐயா, நீங்க கேட்ட மாதிரி 60 பவுன் நகை போட முடியாதுன்னு அக்கா சொன்னாங்க. பவுன் போடலான்னு இருந்தாங்க. என்னது? சரி, இன்னொரு 10 பவுன் சேர்த்து 40 பவுனா போட்டுருவாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, தட்டு மாத்துற அளவுக்கு வந்தாச்சு. பேசாம முடிச்சிருங்க ஐயா, நல்ல காரியம் நடக்கட்டும். எனக்கு ஏய், இது என்ன காய்கறி வியாபாரமா? கல்யாண விஷயம் டி. சரி சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 50 பணம் போட்டு விட்டுருங்க. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்கயா, எங்களால முடிஞ்சா நாங்க எங்க பொண்ணுக்கு செஞ்சிட மாட்டோமா? கேண்டி, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? என்னங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவங்க சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 10 பவுன் தானே. அவங்க தான் 40 பவுன் போடுறேன்னு சொல்றாங்களே, போதுங்க. நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக வரணும் தான் நாமளே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே 40 பவுன் போட்டுருங்க. எங்க புள்ள மூல நட்சத்திரத்துல பிறந்ததுனால கல்யாணத்தை எங்க குலதெய்வ கோயில தான் நடத்துவோம். கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம், சரிங்களா? இல்ல, சாப்பாடு செலவையாவது நீங்க பாத்துக்குவீங்களா, இல்ல அதுக்கு நாங்க தான் செலவு பண்ணணுமா? ஐயோ சார், அதெல்லாம் நாங்க ரொம்ப கிராண்டா பண்ணுவோம் சார். சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். வரவங்க போறவங்களுக்குலாம் மரியாதையே நல்லா இருக்கணும். ஏன்னா வரதெல்லாம் பெரிய இடம், நாளை பின்ன அவங்க ஒரு குறை சொல்லிடக்கூடாது. நல்லா பாத்துக்குங்க. சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் சார். அதெல்லாம் செய்வாங்க, நீங்க சும்மா இருங்க. அப்புறம் என்ன தம்பி, உங்களுக்கு சந்தோஷம் தானே? தட்டிடுங்க, தட்டிடுங்கப்பா. அக்கா, என்னக்கா இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் தட்ட மாத்துப்பா. எடுங்க, மாத்துப்பா, சொல்றேன்ல. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க செஞ்சது 100க்கு 100 சரின்னு தான் நான் சொல்லுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அந்த வீட்டுல உங்களுக்கு மரியாதையே இல்ல. உங்க படிப்பு என்ன, சம்பாத்தியம் என்ன, கௌரவம் என்ன, எதையும் உங்க அப்பா நினைச்சு பார்க்கலையே. இதோ நிக்கிறாள என் பேத்தி, அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல உங்க தம்பியால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டு போனோம். அன்னைக்கே நீங்க அகலாக கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் மாப்ள. உங்க தம்பி ஒரு வக்கத்தாப்ப. அப்பா, வார்த்தை அளந்து பேசுங்க. ஏய், வாய் மூடு. அவர் என்ன இல்லதா சொல்றாரு, இருக்கிறதானு சொல்றாரு. வசந்த் மாமனாரு சமையல்காரரு, உங்க மாமனாரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு இவ்ளோ பெரிய வீடு சொத்து எல்லாம் இருக்கும் போது நீங்க ஏன் அங்கிருந்து கஷ்டப்படணும்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இதெல்லாம் கட்டி ஆள போறதே நீங்க தானே. இந்த வீட்டுல நீங்க ராஜா மாதிரி இருக்கலாம் மாப்ள. இனிமே நீங்க அந்த வீட்டுக்கு போகவே வேணாம். அந்த வீட்டுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா மாப்ள,
நீங்க எனக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்ல, என் மகனாவும் இருந்து என் பிசினஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. எனக்கு அப்புறம் நீங்க தானே இதெல்லாம் பாத்துக்கணும். உங்க அப்பாவோட காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நீங்க அவரையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இனிமேலாவது நீங்க உருப்புற வழியை பாருங்க. நல்லா இருக்குப்பா நீங்க சொல்றது. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து அவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா அப்ப உங்களுக்கு இந்த வலி என்னன்னு புரிஞ்சிருக்கும். என் மாமனார் பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு உங்களுக்கு என்னப்பா தெரியும்? ஏய் அகிலா, நீ சும்மா இருக்க மாட்டியா? மரியாதை இல்லாத வீட்ல மாப்பிள்ளை எப்படி இருக்க முடியும்? ஆமா, என்னம்மா மரியாதை போச்சு? என்ன மரியாதை கெட்டு போச்சு? ஏங்க சொல்லுங்க பாப்போம். ஏய், இப்போ வாயை மூட போறியா இல்லையா நீ? ஏன் வாய முன்னும் நீங்க பேசாம இருங்க. இங்க பாருமா, இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாவை விட்டுட்டு அவர் இங்க வந்தது பெரிய தப்பு. அவங்க மனசு கஷ்டப்பட்டா நாங்க நல்லா இருக்கவே முடியாது. ஏதோ கோவத்துல வந்திருக்காரு, 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா அவர் பண்ற தப்பையெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இன்னும் 2-3 நாள் இங்க இருந்து போயிடுவோம். நானே அவரை கூட்டிட்டு என் வீட்டுக்கு போயிடுவேன். அகிலா, இதுவும் உன் வீடு தாங்கிறத மறந்துட்டு பேசாத. இல்லப்பா, இல்ல, இது என் வீடு இல்ல. இந்த வீட்டுக்கு நான் வரலாம் போலாம், அதுதான் எனக்கு கௌரவம். இதே இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிருந்தாருன்னா ஏதோ அப்பாக்கும் பையனுக்கும் மனக்கசப்பு, அதனால பையன் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான்னு எல்லாரும் பேசிருப்பாங்க. ஆனா இப்போ வீட்டை விட்டு வந்தாருன்னா மருமக தான் ஏதோ பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்னு எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க. அப்படிலாம் உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. இல்லப்பா, மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அதை ஏமாத்திட்டு என்னால போலியா வாழ முடியாது. இங்க பாருங்க, உங்க அப்பா அப்படி என்னங்க உங்ககிட்ட கேட்டுட்டாரு? உங்ககிட்ட அவர் பணம் கூட கேட்கலையே. உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறதுக்கு பினான்சர் கிட்ட கடன் வாங்குறாரு, அதுல ஒரு கையெழுத்து தானே போட சொன்னாரு. அது தப்பா? இங்க பாருங்க, நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம்னா அதை நடத்தி வைக்க 4 பேர் கூட இருக்கணும். எல்லா உறவையும் தூக்கி போட்டு பணம் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அவளை ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அத மனசுல வச்சுக்கங்க. கொஞ்சமாவது மனுஷனா நடந்துக்கங்க. அம்மா அழாதம்மா, சொன்னா கேளுமா, ப்ளீஸ்மா, அழாதம்மா. மாப்பிள்ள, அவ கிடக்கா விடுங்க. அவளுக்கு உலகம்னா என்னன்னு இன்னும் சரியா புரியல. அவ இன்னும் பழைய மாதிரியே இருக்கா. நீங்க வாங்க மாப்பிள்ள. ஏய், மாப்பிளைக்கு சாப்பிடலாம் எடுத்து வை போ. நீங்க வாங்க மாப்பிள்ள, மேல போலாம். மாமா விடுங்க, நான் பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க வாங்க வாங்க. அம்மா அழாதம்மா. நான் என்ன நினைச்சு அழலடி, அது என் விதி. தாத்தா அபிராமி கல்யாணத்தை எப்படி நடத்த போறாரோன்னு நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. ஏமா, என் பேர்ல பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கலம்மா, அதை எடுத்து தாத்தாக்கு கொடுத்துடலாமா? அந்த பணத்தை நீ எடுத்து தாத்தா கொடுத்துருமா. தாத்தா பாவம் இல்ல. ஏமா அழற?
பண்ண சொல்ற? என்னைக்கு என்னோட கல்யாணம் முடிவாச்சோ அன்னையில இருந்து வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ஏமா அப்படி இல்ல நினைக்கிற? இல்லம்மா, ராஜா மாதிரி தலை நிமிர்ந்து நின்ன அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. அப்பாவோட 30 வருஷம் உழைப்புல வந்த பணம் 3 லட்சம் ரூபாய் யாருக்குமே பயன் இல்லாம போயிடுச்சேம்மா. நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்ட காலம் போய் இப்போ மத்தவங்க நம்மள பார்த்து கேலி பேசுற அளவுக்கு ஆகி போச்சேம்மா. என் அண்ணனுங்க அண்ணிங்க எல்லாரும் என் பக்கத்துல நின்னு என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க போறாங்கன்னு ஆசையா இருந்த. இப்போ அது எல்லாமே கனவா போச்சேம்மா. அதுக்கும் மேல என் கல்யாணத்தால அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அததாமா என்னால தாங்கிக்க முடியல. அபிராமி, கஷ்டமோ சந்தோஷமோ வாழ்க்கையில நிரந்தரம் இல்லம்மா. இதெல்லாம் கடந்து போயிடும் அபிராமி. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு இது ஒரு கஷ்ட காலம் போல இருக்கு. இத பாருமா, எல்லாம் தன்னால சரியா போயிடும். நீ அழாத. உன் கல்யாணத்தை எப்படியும் அப்பா நடத்திடுவாரு. அதுல அவர் உறுதியா இருக்காரு. அம்மா, இவ்வளவு மன கஷ்டத்துக்கு நடுவுல என் கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணுமா? 2 அண்ணனுங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமையில என் கல்யாணம். அபிராமி, அவங்க போனதுக்காக நீ ஏமா அழற? அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போன பயலுங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போயிருக்கானுங்க. அதுக்காக அவனுங்க தான் அழணும். அவனுங்களை நினைச்சு நீ எதுக்காக உன் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா, ஒரு கல்யாணம் நடந்தா 2 குடும்பம் ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. என் கல்யாணத்தால நல்லா இருந்த குடும்பமும் உடைஞ்சு போயிடுச்சுமா. அம்மா, குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் என் கல்யாணம் நடக்கட்டும்மா. இத பாரு அபிராமி, அண்ணனுங்க செஞ்ச காரியத்தினால ஏற்கனவே உங்க அப்பா மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு. இப்ப நீயும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவர் மனசுக்குள்ள நொறுங்கி போயிடுவாருமா. நீ எதுவும் பேசாம இரு. இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அண்ணன் அண்ணிங்க எல்லாரும் சேர்ந்து இருந்துதா இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட மாட்டேம்மா. உங்க அண்ணனுங்க கை கால்ல விழுந்தாவது நான் உன் கல்யாணத்துக்கு அவங்கள வர வைப்பேன். மனச கலங்க விடாம அமைதியா இரு. நீ நிம்மதியா படுத்து தூங்க. பெரியநாயகி, அம்மா,
எவ்வளோ அழகுடி நீ. இந்த அழக பாக்குறதுக்கு இவ்ளோ நாளும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு தாண்டி கண் இல்லாம போச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. மல்லிகா, மல்லிகாவை கூட கூட்டிட்டு போயிட்டு வா. நீ போயிட்டு வந்ததும் உனக்கு நான் சுத்தி போடுறேன். என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. என்னம்மா? அக்கா கூட கோயிலுக்கு போயிட்டு வாடி. சரிம்மா. அக்கா, என்ன என்னது இது? என்னாச்சுடி? இன்னைக்கு தான் நீ பளிச்சுன்னு இருக்க. அக்கா, இன்னைக்கு நீ ரொம்ப சூப்பரா இருக்க. இருக்காதாடி பின்ன. இவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதான் கல்யாண கலை வந்துடுச்சு. அழகா தானே இருக்கு. பெரிய நாயகி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி உன் முகத்துல நான் சிரிப்பையே பாக்குறேன். 1000 கவலை மனசுக்குள்ள இருந்தாலும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட போறேன்னு தானே மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருந்திருக்க இத்தனை நாளும். எப்படியோ கடவுள் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கான். சரி, நீ போய் சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு வா. போயிட்டு வா. சரிம்மா. வா. வரேம்மா. கோயில் வாசல்ல பூ வாங்கிக்கலாம். என்னக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேன். சிரிச்ச முகத்தோட எங்க போயிட்டு இருக்க? கோயிலுக்கு போறோம்க்கா. கோயிலுக்கா? போ. நீ தான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு இருக்க, ஆனா ஒரு தாலி தான் உன் கழுத்துல ஏற மாட்டேங்குது. அக்கா, இனிமே அப்படி சொல்லாதீங்க. எங்க அக்காவுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்படியா? என்ன பெரிய நாயகி, சொல்லவே இல்ல. மாப்பிள்ளை யாரு? ரியல் எஸ்டேட் நடத்துறாரு. தஞ்சாவூர்ல பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு. பரவாயில்லையே. எப்படா உனக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்துச்சு, அதுவும் கை கூடிருச்சு. ஆமா ஆமா, அடுத்த மாசம் எங்க அக்காக்கு கல்யாணம். வந்து மூக்க பிடிக்க சாப்பிட்டு போங்க. ஏய், சும்மா ரெடி. அக்கா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டா பேசிட்டா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. மறக்காம வந்துடுங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி, வரோம்க்கா. சரி, வாங்க. வா. அக்கா, வாமா பெரிய நாயகி. 10 ரூபாய்க்கு பூ கொடுங்க. அது இருக்கட்டும், நேத்திக்கு வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாமே? ஆமாக்கா, எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. அடுத்த மாசத்துலதான் எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியா? நீங்க மறக்காம உங்க குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோமா. இவ்வளவு நாளா என் கையால பூ வாங்கி வச்சிட்டு இருந்தேன், இனிமே உன் புருஷன் கையால வச்சுக்க போற. இந்தாமா. இந்தாங்கக்கா. நல்லா இருக்காயே. சரிக்கா. இந்தா. வேணாக்கா, நீ மட்டும் வச்சுக்கோ. ஏய், இந்தா அப்படி. அக்கா, நீதான்க்கா புது பொண்ணு, நீதான் தலை நிறைய பூ வச்சுக்கணும். கொடு, நானே வச்சு விடுறேன். பெரிய நாயகி, இந்நேரம் எங்கள் அப்பா அம்மா வந்து தட்டை மாற்றிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீ என் மனைவியே ஆயிடுவே.